அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஜூன் மாத பலன். ஜூன் மாதம் 1/6/2024, அதாவது இந்த ஜூன் மாதம் 1/6/2024 சனிக்கிழமை பிறக்குது. அதாவது இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த ஜூன் மாதத்துல எங்கெங்க இருக்கு, எந்த 12 ராசிகளையும் எங்கெங்க இருக்கக்கூடிய கிரகம் என்னென்ன நல்ல பலனை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் விரிவா பார்த்துருவோம். இந்த செவ்வாய் பகவான் காலபுருஷ தத்துவப்படி முதல் வீடான மேச ராசியில இருக்காரு. சுக்கிர பகவான் அவருடைய சொந்த வீடான அவருடைய சுய வீட்டிலேயே இருக்காரு, ரிஷபத்திலேயே. அங்கே பாத்தீங்க அப்படின்னா சூரியன், சுக்கிரன், புதன், குரு 4 கிரகங்கள் இருக்கு ஒரு ராசியில. அதே இது பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் உங்களுடைய கன்னி வீட்டுல 6ஆம் வீட்டுல இருக்காரு. சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா கும்ப வீட்டுல இருக்காரு. சந்திரன், ராகு இது பாத்தீங்க அப்படின்னா அவருடைய மீன ராசியில இருக்கு. இந்த 12 ராசிகளுக்குமே இந்த கிரகங்கள் 9 கிரகங்களும் சேர்ந்து ஒரே மாசத்துல, அதாவது மாதக்கோள்கள் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் என்ன பலனை கொடுக்குதோ அதே பலனை மாதக்கோள்கள் கொடுத்துரும். அந்த ஒரே மாதத்துல என்ன பலனை அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த 12 ராசிகளுக்கு நம்ம விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, மீன ராசி இது பாத்தீங்க அப்படின்னா குரு பகவானுடைய சொந்த வீடு. இந்த குரு பகவான் இந்த மீன ராசிக்கு இந்த ஜூன் மாத பலன் எப்படி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். ஜூன் மாதம் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது 1/6/2024 இந்த ஜூன் மாதத்துல மீன ராசியினுடைய அதிபதி 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆயிட்டார். முயற்சி ஸ்தானத்துக்கு பயிற்சியாகி அவருடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இந்த மீனராசினுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. கலத்திரஸ்தானமான 7ஆம் இடம், அவருடைய பாக்கியஸ்தானமான 9ஆம் இடம், அவருடைய லாபஸ்தானமான 11ஆம் இடம், இதெல்லாம் பார்க்கிறாரு. ஆனா ஜென்மச்சனி ஓடிக்கிட்டு, விரயச்சனி மீனராசிக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த விரயச்சனி என்பது பாத்தீங்க அப்படின்னா, விரயச்சனியே ஓடிக்கிட்டு இருந்தாலும் இவருக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். அதுலேயும் பாத்தீங்க அப்படின்னா காதல் திருமணங்கள் கைகூடும். கூட்டு தொடர்பு, நண்பர்கள், கூட்டாளிகள், இந்த மாதிரி உறவுகள் நீடிக்கும். அதுலேயும் கூட்டு தொழில் பிஸ்னஸ்கள் நல்லா நீடிக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும். இந்த அடுத்து 9ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கறதுனால, செவ்வாய் ஆட்சி பலத்தில் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 9ஆம் இடத்து அதிபதி, அதாவது பாத்தீங்க அப்படின்னா 9ங்கிறது பூர்வ புண்ணியம், அப்பாவுடைய ஸ்தானம். அந்த ஸ்தானத்துல வரக்கூடிய அப்பாவினுடைய வழியில் வரக்கூடிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், அதே இது அப்பாவினுடைய பண சம்பந்தமான விஷயங்கள், ஒரு பங்கு பிரிக்கிறது, அண்ணன் தம்பிகளுக்குள்ள பங்கு பிரிச்சுக்கிறது, அப்பாவின் வழியில வரக்கூடிய பண வரவு செலவுகளை பிரிச்சுக்கிறது, அப்பாவின் வழியில் வரக்கூடிய கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள், நீங்க குடுக்கல் வாங்கல் பண்ணியிருக்கக்கூடிய வரவு செலவுகள், அப்பா மகன் உறவுக்குள்ள இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், இதெல்லாம் நீங்கி நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த ஜூன் மாதம். அப்ப இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதத்துல உங்களுடைய 11ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு குரு பகவான். இந்த கிரகங்கள் பார்க்கறது சூரியனோட சேர்ந்து, சுக்கிரனோட சேர்ந்து, புதனோட சேர்ந்து குரு பகவான் பார்க்கிறார். முற்றிலும் சுப கிரகமான, அதாவது தேவ குருவான குருவும் அசுர குருவான சுக்கிரனும் சேர்ந்து பார்க்கும் பாவகங்கள் பலம் பெறும். அந்த பலம் பெறக்கூடிய பாவகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதினால் இதன் மூலியமா உங்களுக்கு நல்லது நடக்கும். மறுமணங்கள் கண்டிப்பா நடக்கும், காதல் திருமணங்கள் கைகூடும், பெரும் பண சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஜென்மச்சனி ஓடுனாலும் குருவினுடைய பார்வை நல்லா இருக்கு. அப்போ உங்களுடைய விதி ஜாதகத்துல நல்ல அமைப்பு இருக்கணும், இல்ல தசாபுத்தி காலங்கள் நல்லதா இருக்கணும், இல்ல நடக்கக்கூடிய கோச்சார பலன்கள் நல்லதா இருக்கணும்.
அப்ப கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது எப்படி கிடைக்குமா? அவரவருடைய விதி ஜாதகத்தினுடைய அமைவை வச்சுதானே சொல்ல முடியும். அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்லது கெட்டது, இன்பங்கள் துன்பங்கள், கஷ்டம் நஷ்டம் எல்லாம் அனுபவிக்கிற வரைக்கும் அதை அனுபவிச்சு அதை அது வரைக்கும் உயிரை நீடிக்க செய்யறது சனி பகவானுடைய வேலை. ஆனால் அந்த சனி பகவானுடைய மாற்றங்கள் இருந்தாலும், பார்வைகள் இருந்தாலும், சென்மச்சனியே ஓடிக்கிட்டு இருந்தாலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிரம்மாண்டமா இல்லாட்டியும் நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் ஒரு மாற்றத்தை செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். இந்த பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள் இதுல உண்டு. இந்த பூரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். இந்த குரு பகவான் உங்களுடைய சொந்த வீட்டுக்கு உள்ள அதிபதி. இந்த குரு பகவான் வந்து அந்த நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே ஒரு அமைதி குணம் கொண்டவர்களா இருப்பாங்க. அந்த அமைதியான விஷயத்திலேயே ஒரு சில விஷயங்களை சாதிக்கக்கூடிய தன்மைகள் அவங்களுக்கு உண்டாகும். அப்ப அந்த தன்மைகளே உண்டானாலும் அதை எந்த அளவுக்கு எப்படி கையாளணும், எப்படி பண்ணணுங்கிற ஒரு மனப்பக்குவத்தை ஏற்படுத்திக்கக்கூடியவர்கள் இந்த குருவினுடைய நட்சத்திரக்காரர்கள். அப்ப குருவினுடைய பார்வைகள்லாம் நல்ல சுபமான பார்வையா இருக்கிறதுனால இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கும் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். அடுத்து உத்திரட்டாதி. உத்திரட்டாதிங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம். உங்களுக்கு சனி பகவான் வந்து உங்களுக்கு 12ல இருக்காரு, அதாவது விரயச்சனி. 12ல கிரகம் இருக்கிறது விரயம். அந்த விரயச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு. விரயச்சனி 50% சனியினுடைய தாக்கம் இருக்கும். ஆனால் சனி பகவான் இப்ப வக்ரம் அடைய போறார். வக்ரம் அடைகிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லக்கூடிய நேரம் 4-5 மாசத்துக்கு உண்டு. இதுல ராஜபோக வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. இந்த ஜூன் மாதத்துல இந்த கிரகங்களோடு சேர்ந்து பார்க்கறது அது உங்களுக்கு ஒரு ராஜ வாழ்க்கைன்னு சொல்லலாம். அப்ப இந்த ஜூன் மாதம் ஆகப்பட்டது இந்த சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு, இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு நல்ல மாற்றம் தான் உண்டாகும். ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். புதன் பகவான் உங்களுக்காக 4க்கும் 7க்கும் உள்ள அதிபதி. அவர் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறதுனால இந்த புதன் வந்து டாக்குமெண்ட், சொத்து சம்பந்தமானது, உடல்ல ஓடக்கூடிய நரம்பு, இந்த தோல் சம்பந்தமான பிரச்சனைகள், இது எல்லாம் புதனுடைய வேலை. சுக்கிரன் வந்து உடல்ல ஓடக்கூடிய சுக்கிலம், சுரோனிதம், நீர் சம்பந்தமானது, இதெல்லாம் சுக்கிரனுடைய காரகம். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடம்பரமான வீடு, அலங்கார மாளிகை, வாசனை திரவியங்கள், இதெல்லாம் சுக்கிரனுடையது. சூரியன் வந்து கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், வேலை, குடும்ப தலைவன், இதெல்லாம் செய்யணும். அப்ப இதெல்லாம் சேர்த்து வச்சு குரு பகவான் பார்க்கிறாரு பாருங்க பார்வை. அந்த பார்வைக்கு எப்படி பலன் இல்லாம போகும்? கண்டிப்பாக அந்த பலன் உண்டு. இந்த ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரமா இருந்தாலும் கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல, பத்திரப்பதிவு, டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவங்களுக்குமே ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த மாத பலனானது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே அந்த வருஷத்துல என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை மாதத்துல பயணம் செய்யக்கூடிய கோள்களான சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் வந்து 45 நாள் இருந்தாலும் அந்த மாதக்கோள்ல நம்ம சேர்த்து பேசும்போது அந்த பலனை ஒரே மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு இந்த மாதக்கோள்களுக்கு. அதனாலதான் நம்ம மாத பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சிறப்பா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தவரை வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களுமே இந்த மாதம் ஜூன் மாதம் ஆகப்பட்டது நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.